ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி. சுவாமி என்ற தலைப்பில் மகாபெரிவா அருளிய உரை. ஒரு வீட்டை பார்த்தால் அதை கட்டியவன் ஒருவன் இருக்க வேண்டும் என்று ஊகிக்கிறோம். இன்ன என்ஜினியர் கட்டினார் என அறிகிறோம். ஒரு வண்டியை பார்த்தால் அதை செய்த ஒருவன் இருக்க வேண்டும் என்று ஊகிக்கிறோம். விசாரித்து பார்த்தால் இன்ன தச்சன் செய்தான் என்று அறிகிறோம். ஒரு வீடு அல்லது வண்டி என்றால் அதில் பல விஷயங்கள் ஒன்றுக்கு ஒன்று இசைவாக சேர்ந்து அமைந்திருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட பிரயோஜனத்தை உத்தேசித்து அவை இவ்வாறு உருவாகியிருப்பது தெரிகிறது. எனவே இந்த வீடு, இந்த வண்டி ஏதோ தானாகவே அகஸ்மாத்தாக உண்டாகிவிடவில்லை. இதை உத்தேசத்தோடு ஒரு அறிவே செய்திருக்கிறது என்று ஊகிக்கிறோம். ஒரு ஒழுங்குக்கு கட்டுப்பட்டு பல வஸ்துக்களை சேர்த்து உண்டாக்கியிருக்கிற எதை பார்த்தாலும் அதை செய்தவன் ஒருவன் இருக்க வேண்டும் என்று ஊகிக்கிறோம். அப்படியானால் எத்தனையோ ஒழுங்குகளுக்கு கட்டுப்பட்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்தை செய்தவனாக ஒருவன் இருக்கத்தானே வேண்டும். எத்தனையோ வேறு வேறு விதமான வஸ்துக்களை பல விதங்களில் சேர்த்து வைத்து பல விதமான பிரயோஜனங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிற இயற்கையை, லோக வாழ்க்கையை பார்க்கிற போது இவைகளை எல்லாம் இந்த உத்தேசத்துக்காகவே உண்டாக்கி இவற்றை நடத்தி வருகிற ஒரு மகா பெரிய சக்தி இருக்கத்தான் வேண்டும் என்று தெரிகிறது. நாம் உட்கார்ந்திருக்கும் இந்த கொட்டகையை யார் போட்டார்கள் என்றால் சொல்லத் தெரிகிறது. இந்த வாழை மரத்தை யார் செய்தார்கள்? கண்ணில் காட்டும்படியாக அதை செய்தவனை சொல்லத் தெரியவில்லை. ஆனாலும் ஒருவன் அதை செய்திருக்கிறான். அதனால்தான் இப்படி பட்டை பட்டையாக கணக்கு பிசகாமல் உள்ளுக்குள்ளே அடுக்கிக் கொண்டே இந்த வாழை உண்டாகியிருக்கிறது. எந்த ஆயுதத்தை வைத்து கொண்டு அந்த ஒருவன் இத்தனை அழகாக பட்டைகளை அடுக்கினான் என்றால் தெரியவில்லை. இப்படியே அந்த மலையை, இதோ மேலே உள்ள நட்சத்திரங்களை, சந்திரனை செய்தவனை நம்மால் காட்ட முடியவில்லை. இவையெல்லாம் எத்தனையோ காலம் முன்னால் உண்டானவை. செய்தவனை எப்படி காட்டுவது என்று கேட்கலாம். சரி, இந்த ரோஜா புஷ்பம் இருக்கிறதே, இது அந்த வாழையை விட மிக சமீபத்தில் உண்டானதுதான். முந்தா நாள் சிறு மொட்டாக இருந்தது. இப்போது அழகிய பூவாக இருக்கிறது. இதில் நூற்றுக்கணக்கான இதழ்கள், ஒவ்வொன்றிலும் நுண்ணிய நரம்புகள், வாசனை எல்லாம் வந்திருக்கின்றன. நம் கண் முன்னமே இது மலர்ந்தது. ஆனாலும் மலர்த்தினவனை நமக்கு தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்த கெட்டிக்காரன் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு காட்டு மிருகம் சென்னை பட்டணத்தை சுற்றி வந்தால் எதுவுமே தனக்கு தெரியவில்லை என்று எப்படி ஆச்சரியப்பட்டு பார்க்குமோ, அப்படித்தான் இந்த பிரபஞ்சத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மனிதனை விட கெட்டிக்காரனாக ஒருவன் அவனை இப்படி வைத்திருக்கிறான். அத்தனை ரோஜா பூக்களும் ஒரே தர்மத்தில் மலர்வதால், அத்தனை மலைகளும் ஒரே தர்மத்தில் நிலைத்து இருப்பதால், அத்தனை நட்சத்திரங்களும் ஒரே தர்மத்தில் சுற்றுவதால் இந்த சகலத்தையும் செய்தவன் ஒரே இன்ஜினியர் என்று தெரிகிறது. ஒரே ரீதியில் காரண காரிய விதியில் பிரபஞ்சம் முழுதும் கட்டுப்பட்டிருப்பதால் இதை செய்தது ஒரே அறிவு என தெரிகிறது. கெட்டிக்காரன் என்று தன்னை நினைத்து கொண்டிருக்கும் மனிதன் இத்தனையும் இவனையும் செய்த அந்த மகா கெட்டிக்காரனை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அவன் மகா கெட்டிக்காரன் மட்டுமல்ல, மகா நல்லவனும் கூட. இத்தனையும் திட்டமிட்டு படைத்த பேரறிவு என்பதோடு இத்தனையையும் ரட்சிக்கும் பெரும் கருணையும் அவன். நமது கெட்டிக்காரத்தனம் அவன் தந்ததே என்று தெரிந்து கொண்டு அவனிடம் பிரார்த்தித்து கொண்டால் நமக்கு அவன் நல்லது செய்வான். அவன்தான் சுவாமி. சுவாமி என்பவன். இந்த நமது கெட்டிக்காரத்தனமே அவனுக்கு ஓர் அடையாளம்தான். கள்ளனை கண்டுபிடிக்க மண்ணில் பதித்த காலடிச்சோடு இருக்கிறது போல் உள்ளம் கவர் கல்வனான சுவாமியின் காலடி பிரபஞ்சத்தின் எல்லா இடத்திலும் பதிந்து கிடக்கிறது. நம் கெட்டிக்காரத்தனமும் அவனது காலடி அடையாளம்தான். இந்த கெட்டிக்காரத்தனத்துக்கெல்லாம் ஓர் ஆதாரம் இருக்க வேண்டும் என்று அது காட்டி கொடுப்பதால் அதுவே காலடியாகிறது. சிருஷ்டிகர்த்தனாக ஒரு சுவாமி இருப்பதற்கு நாமே அடையாளம். நம் ஒவ்வொருவர் உள்ளங்கையிலும் அவன் தினசு தினசாக போட்டுள்ள ரேகை மாதிரி நம்மால் போட முடியுமா? இந்த பட்டணம் முழுவதிலும் அநேகம் மனிதர்களின் கெட்டிக்காரத்தனத்தால் செய்துள்ள காரியங்களை விட அதிகமாக ஒரு சிறு இலையில் போட்டிருக்கிற ரேகைகளில் விசித்திரம் செய்திருக்கிறான் அவன். பிரபஞ்ச வஸ்து எல்லாமே அந்த மகா திருடனின் ரேகை அடையாளம்தான். திருடன் பதுங்கியிருப்பது போல் இவனும் பதுங்கியிருப்பவன்தான். அவன் குகைக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்றே வேதம் திரும்ப திரும்ப சொல்லும். நம் இதயம்தான் அந்த குகை.
நமக்குள்ளேயே ஒளிந்து கொண்டு நமக்கு வெளியே இத்தனை அற்புதங்களை செய்து நம்மை ஆச்சரியப்படுத்தி தன்னை தேட வைத்திருக்கிறான் சுவாமி. அப்படி அவனை தேடுகிறது தான் பக்தி. ஓம் நம சிவாய. இத்துடன் இந்த அருளுரை நிறைவுற்றது. அடுத்த பதிவில் சுவாமி என்றால் என்ன என்பதை பற்றி மகாபெரிவா கூறியதை பார்ப்போம். ஓம் நம சிவாய. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.